வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக பரல் உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கொடை மிளகாயை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நாம் இதை வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து கிளறி விடணும். ஆயில் வந்து நாம் கொஞ்சமாக தான் விடுறோம். அதனால் இது மட்டும் வேகிறதுக்காக லைட்டாக நாம் வந்து தண்ணி வந்து விட்டுக்கணும். லைட்டாக கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. இது எல்லாத்தையுமே கிளற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நாம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். அந்த ஆவியிலே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்ல மணத்தோட வந்து வெந்து கிடைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி இந்த குடமிளகாய் வந்து சூப்பராக வெந்து கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையுமே நாம் வந்து கிளறி விட்டுட்டு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் இந்த சாதத்தை வந்து ஆட் பண்ணி கிளறி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னுட்டுனா கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தனியாக நாம் எந்த காய்கறி கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை